ஒரு காரு ஒரு டூ வீலர் நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணாலே போதும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 36,000 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40,000 நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்ட கேபிட்டல் அமௌண்ட் ஒரு மந்தில் எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி ஒரு ஷாக்கிங்கான நியூஸும் அதை வச்சு ஒரு எசென்சியலான பிஸ்னஸும் தான் பார்க்க போகிறோம். சராசரியாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வண்டியிலிருந்து மட்டும் வர கார்பன் டை ஆக்சைடோட அளவு வருஷத்துக்கு 4600 கிலோ, அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் 2346 கிராம் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அது ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு உங்கள் வண்டி என்ஜினில் இருக்க EGR வால்வ், டர்போ, இன்லெட், இன்ஜெக்டர்னு எல்லா பார்ட்ஸ்லையும் ஸ்டோர் ஆகுது. இப்படி ஸ்டோர் ஆகுறதுனால ஃபியூல் நல்லா பேர்ன் ஆகாமல் என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது, மைலேஜும் ரெடியூஸ் ஆகுது. இதை என்ஜின் டாக்டர் மூலமாக 30 மினிட்ஸ் க்ளீன் பண்ணி என்ஜின் பர்ஃபார்மன்ஸையும் மைலேஜையும் புது வண்டி மாதிரி மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை எப்படி பிஸ்னஸாக பண்ணுறது, எவ்வளோ லாபம் கிடைக்கும், இந்த மெஷின் எங்கே வாங்குறது, இது மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க Autophile Pvt Ltd GM ஆண்டனி சார் கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பிஸ்னஸ் வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள், கம்பெனி பற்றி சொல்லுங்கள். சார், என் நேம் வந்து ஆண்டனி. நான் இந்த கம்பெனியில் வந்து GM-ஆக இருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து Autophile Pvt Ltd கம்பெனிங்க. நம்ம பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், கத்தாரில் இருக்குங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிங்க. ஓகே சார். என்ன டைப் ஆஃப் மிஷினரி நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க சார்? நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா டீகார்பனைசிங் மிஷினுங்க. ஓகே, சரிங்களா? டீகார்பனைசிங் பண்ணுற மிஷின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும். டீகார்பனைசிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். சார், டீகார்பனைசிங் ப்ராசஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் ப்ராசஸ். அதாவது வந்து HHO கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற மிஷின் நாங்கள் மிஷின் தயாரித்து கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித கெமிக்கல் கிடையாதுங்க. இது வந்து ஆர்கானிக், வெறும் RO வாட்டரை வந்து நம்ம வந்து HHO கேஸை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து எந்த இன்ஜின்லையும் சரி, பெட்ரோல் இன்ஜின் ஆகட்டும், டீசல் இன்ஜின் ஆகட்டும், எந்த இன்ஜினில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா டீகார்பனைசிங் வந்து உள்ளே இருக்கிற கார்பனை பூரா நம்ம ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20% மைலேஜ் ரைஸ் ஆகுங்க. பிளாக் ஸ்மோக்கு வந்து அரெஸ்ட் ஆகும். அதுபோக பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து இருக்கிற அப்நார்மல் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் ஆகிடும். இன்ஜினோட லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடுற வண்டி பார்த்திங்கன்னா 2,00,000 கிலோமீட்டர் 3,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம். ஆனால் பீரியாடிக்கலாக நீங்கள் வந்து இந்த டீகார்பனைசிங் பண்ணிகிட்டு இருக்கணும். சரிங்களா? அதான் வந்து இப்போ ஒரு 2 வீலர்னு எடுத்திங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு, ஒரு கார்னு எடுத்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு, ஒரு பஸ்ஸுன்னு எடுத்திங்கன்னா 50,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு, ஒரு ஜென்செட்டு ஐரன் படி போகிறப்போ அது வந்து ஹவர் பேசிஸில் வருங்க. அது நான் வந்து நீங்கள் ஃபோனில் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் இன்டிமேட் பண்ணுறோம், உங்களுக்கு கன்வே பண்ணுற மெசேஜஸ். நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேரியண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஃப்ரம் 36,000 எடுத்து 2,75,000 வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த மிஷின் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த மிஷின் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 36,000 மிஷின் வந்து 1000 cc வரைக்கும் உள்ள வண்டிகளை பண்ணிக்கலாம். 2 வீலர்லேருந்து உங்களுக்கு கார் வரைக்கும். அது வந்து ஏசியில் ஒர்க் ஆகிற மிஷின். மிச்சம் ரிமைனிங் மிஷின் எல்லாமே டிசியில் ஒர்க் ஆகிற மிஷின் தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலரும் பண்ணிக்கலாம், அப் டு கார் வரைக்கும் பண்ணிக்கலாம். 60,000 மிஷின். சரிங்களா? அடுத்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வீலரு, காரு, பஸ்ஸு, லாரி வரைக்கும் பண்ணிக்கலாம். 6,000 cc மிஷின். அது வந்து 99,000 + GST உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்தது 2.25 லட்ச மிஷின். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஹிக்கிள் பண்ணிக்கலாங்க. 2 வீலரும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்கமிங் எல்லா ஹெவி வெஹிக்கிள்ஸும் வரும். அதுபோக ஜென்செட் வந்து 1 மெகாவாட் ஜென்செட் வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே சார். இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணலாம் சார் இந்த பிஸ்னஸ்? ஆமாம் சார். இப்போ நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலர் மெக்கானிக்கை அப்ரோச் பண்ணலாம், ஒரு கார் மெக்கானிக்கை அப்ரோச் பண்ணலாம். அது போக பார்த்திங்கன்னா கார் இன்டீரியர் கிளீனர்ஸு, வாட்டர் சர்வீஸ் சென்டர்ஸு அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணலாம். அவங்க கூட நீங்கள் கிளப் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் அது போக பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து லீட்ஸ் வரும், நிறைய சர்வீஸ் கால்ஸ் வரும். அந்த சர்வீஸ் கால்ஸ் நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து மிஷின் வாங்கி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவுக்கு வந்து எங்களுக்கு வர சர்வீஸ் கால்ஸ் லீட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதாவது ஒரு 10-20 கஸ்டமர்ஸ் ஜென்ரேட் ஆனால் போடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ 2-3 பேர் சேர்றப்போ அது வந்து 10-30 ஆகும், 40-100 ஆயிரும். இப்போ ஒரு 4 months 5 months கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300-400 கஸ்டமர்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டாங்கன்னா இது வந்து சைக்கிளாக வந்து நீங்கள் வந்து அவங்கள கால் பண்ணி கேட்டால் போதும். சார், உங்களுக்கு இந்த சர்வீஸ் பீரியட் வந்துச்சு, நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அவங்க வந்து க்ளீன் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த வீல் அலைன்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த டைம் வந்துச்சுன்னா இன்டிமேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தாங்க இது
இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. ஒரு டைம் மிஷின் வாங்கி போட்டிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் சம்பாரிச்சு கிடக்கலாம். ஸோ இப்போ ஒரு 36,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் சார். வெஹிக்கிளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் சார்? மார்க்கெட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? வாங்குறாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராசஸிங் டைம் வந்து 15 to 20 மினிட்ஸ் தாங்க. ஆனால் வந்து சார்ஜ் பண்ணது 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ காருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh கிலோமீட்டரோ இல்லை 70 to 80,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு வந்து 1200 rupees சார்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு காரு ஒரு டூ வீலர் நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணாலே போதும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 36,000. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40,000 நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சொல்கிறது இருக்கிறதுலே லீஸ்ட் மினிமம். ஒரு நாளைக்கு ஒரு வண்டின்னு எடுத்திங்கனாலும் ஒரு காரில் எடுத்து பண்ணிங்கனாலும் கூட மந்த்லி ஒரு 30,000 எடுத்துக்கலாம். நீங்கள் போட்ட கேபிட்டல் அமௌண்ட் ஒரு மந்தில் எடுத்துக்கலாம். அது போக வரது பூராவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ இதில் அடிஷ்னல் மெயின்டெனன்ஸ் என்னென்ன சார்? இந்த மிஷின் வாங்குறோம் சார். அடிஷ்னல் மெயின்டெனன்ஸுங்கிறது இதில் ஒன்றுமே இல்லை சார். அதில் வந்து லிக்விட் தான் இருக்குது. அதில் வந்து தான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஆரோ வாட்டர் தான் இருக்குது. அந்த ஆரோ வாட்டர் வந்து நம்மக்கிட்ட வாங்குகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து pH நியூட்ரலாக இருக்கணும், பர்டிகுலர் டிடிஎஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏன் இன்டிமேட் பண்ணுறதில்ல பர்டிகுலர் டிடிஎஸ் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த டிடிஎஸ் வந்து யாரும் மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம தான் வந்து என்னென்னா நம்ம தான் பிளான்ட் வச்சுருக்கோம், ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம், நம்ம அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாட்டர் நமக்கு இஷ்யூ பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே. அது வந்து அந்த லெவல் அந்த வாட்டர் லெவல் டியூப் உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா, அப்போவே அந்த வாட்டர் லெவல் டியூப்பில் வந்து உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருப்போ எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் வந்து நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். மிஷின் மேலேயே ஒரு டாப் லிட் இருக்குங்க. அந்த லிட்டை கழட்டிட்டு நீங்களே டாப் அப் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்டினரி லேமேன் ஜாப்புங்க. யார் இதுக்கு வந்து இத்தனை படிப்பு கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி டூ வீலர் மெக்கானிக் தெரிஞ்சிருக்கணும், கார் மெக்கானிக் தெரிஞ்சுக்கணும் அப்படி கிடையாது. எங்கள் கஸ்டமர்ஸே நிறைய பேர் ஐடி பீப்புள்ஸே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐடி பீப்புளே ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குங்க. அதனால் வந்துட்டு வெளியே தனியாக மிஷின் எடுத்து போட்டு நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி யார்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்காம அவங்க பாட்டு சொந்த தொழிலாக ஜாலியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் பீரியடுங்கிறது அந்த லிக்விட் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அது அப்ராக்சிமேட்டாக ரெடியூஸ் சார்? அது வந்து பார்த்திங்கன்னா 80 to 90 hours வரைக்கும் அந்த லிக்விட் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கும். அந்த லிக்விட் கம்மியாக இருப்போ உங்களுக்கு கேஸ் ஃப்ளோ கம்மியாகும். அப்போ அந்த லிக்விட் உங்களுக்கு கம்மியாக இருப்போ அதில் இந்த பின்னாடி உள்ள லெவல் டியூப்பில் கம்மியாக இருப்போ நீங்கள் இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா டாப் அப் மட்டும் பண்ணால் டாப் அப் வந்து ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் நீங்கள் டாப் அப் பண்ணால் போதும். ஓகே. அந்த டாப் அப் சார்ஜ் எவ்வளோ? டாப் அப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 150 to 200 rupees தான் நீங்கள் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 lakh rupees நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து மற்ற மிஷின்ஸ்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ எங்கள் மிஷினில் வந்து செலவே இல்லைங்க. கார் செக்மெண்ட்டில் போகிறப்போ இந்த நான் 36,000 சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 1000 cc வரைக்கும். 1000 cc வரைக்கும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ வீலரும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சைமல்டேனியஸ்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 cc காரு, ஆம்னி வேனு, அப்புறம் பேசஞ்சர் ஆட்டோஸ் அதெல்லாம் வந்து 750, அதெல்லாம் வந்து 450 cc தாங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் தோஸ்து, டாடா ஏஸ் அதெல்லாம் வந்து 750 cc தான் வரும். அது எல்லாமே அதில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு 1000 ccங்கிறப்போ. ஸோ அப்போ அதுலேயே வந்து ஒரு வேகண்ட்டாக உங்களுக்கு அந்த இது கிடையாது. அடுத்த செக்மெண்ட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து டூ வீலர் கம்மு 4 வீலர் கார் வரைக்கும் அப் டு 3000 cc, அதாவது 60,000 rupees நான் உங்களுக்கு சொன்னது. சரிங்களா? அதில் வந்து 3000 cc எல்லா காரோட செக்மெண்ட்டும் உங்களுக்கு அதில் கவர் ஆயிரும். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிள் வரும்போது அந்த டீசல் வெஹிக்கிளுக்கு மட்டும் ஒரு அடிக்டிவ் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியில் யூஸ் பண்ண தேவையில்லைங்க. இதில் வந்து 2000 ட்ராப்ஸ் இருக்குது. ஒரு ட்ராப் வந்து 1 hour கணக்குங்க. அதனால் வந்து 3000 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இதுக்கு. இது நீங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டீசல், இது வந்து டீசல் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் பர்டிகுலராக. இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டீசலுக்கு நீங்கள் 2 ட்ராப் யூஸ் பண்ண போதும். இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்குறீங்க ஒரு 5 லிட்டர் டீசல் இருக்குங்க வண்டியில் அப்படிம்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்ராப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். யூஸ் பண்ணிவிட்டு அது போர் பண்ணிவிட்டு அது ஃபியூல் டேங்கில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டீகார்பனைசிங் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்குங்க. சரிங்களா? ஒரு வண்டிக்கு வந்து வருது உங்களுக்கு வந்து ஒரு 10 லிட்டர் டீசல் உங்கள் வண்டியில் இருக்குது அப்படின்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ட்ராப் யூஸ் பண்ணிங்கன்னா 20 ட்ராப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. நீங்கள் வந்து 1200 rupees ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு டீசல் வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு 1250 or 1300 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். வெளியே நீங்கள் டீகார்பனைசிங் சார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 rupees 3000 rupees வாங்குறாங்க. அந்த இதில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுது வந்து ரொம்ப டெட் சீப்பாக பண்ணுறோம். இந்த மிஷினோட சைஸ் என்ன சைஸ் இருக்கும் சார்? எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும்? இது தனியாக ஒரு டாப்பாக போட்டு பண்ணணும்னா சும்மா ஒரு டேபிள் சேர். இந்த மிஷின் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாதுங்க. மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 1.5 அடி ஹைட்டு, ஒரு 1.5 அடி அகலம், ஒரு 2 அடி நீளம், அவ்வளோதான் இருக்குங்க. இந்த 36,000. அந்த 4000 cc மிஷின் 3000 cc மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி லென்த்து, ஹைட்டு ஒரு 2 அடி, ஒரு அகலம் வந்து ஒரு 1.5 அடி, அவ்வளோதாங்க ஸ்பேஸு. இது வந்து ஒரு டிவிஎஸ்
எக்ஸ்எல்லையோ இல்லை ஸ்கூட்டர்லேயோ வச்சு நீங்கள் எங்கே வேணால் போய் எந்த கஸ்டமரோட ஸ்பாட்டுக்கே போய் நீங்கள் அந்த இடத்துலேயே நீங்கள் வந்து டோர் ஸ்டெப்பில் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மொபைல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோ தான் வரும். அந்த 36,000 சொன்ன மிஷினோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோ தான் வரும். இதுக்கடுத்த மாடல் வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாரி செக்மெண்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 99,000ங்க. அதோட ப்ரைஸ் வந்து 99,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 1,20,000 வருங்க. சரிங்களா? இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர்லேருந்து பஸ்ஸு, டூ வீலர்லேருந்து காரு, பஸ்ஸு, லாரி வரைக்கும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 23 kg தான் வருங்க. அது நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் கொண்டு போய் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது இது எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் மட்டும் ஏசியில் ஒர்க் ஆகிற மிஷினுங்க. இந்த 36,000 மீதி எல்லாமே டிசியில் ஒர்க் ஆகிற மிஷின் தான். ஸோ அவங்களோட எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிளில் இருக்கிற பேட்டரியிலேருந்து நம்ம கனெக்ஷன் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க? இப்போ இந்த அங்கே வந்து ப்ளக் பாயிண்ட்டில் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மிங்க. இதே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் தான் உங்களுக்கு எடுக்கும். 100 வாட்ஸ் தான் உங்களுக்கு எடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓடினாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ஓடினாலுமே ஒரு யூனிட் கரண்ட் எடுக்காது. ஸோ பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மிங்க. ஸோ அப்போ இந்த மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் மட்டும்தான் நமக்கு காஸ்ட். இப்போ 36,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அது மட்டும் தான் காஸ்ட்டு. ஆமாம். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப மினிமல் காஸ்ட் தான். அடிஷ்னலாக வேறு எந்த ஒரு பவர் கன்சம்ஷன் காஸ்ட்டும் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஸோ வேகா அந்த ஒரு வெஹிக்கிளோட சார்ஜ் மொத்தமே ப்ராஃபிட்டாக தான் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி தான் சார். இப்போ மோஸ்ட் ப்ராஃபிட்லி மக்கள் விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் செக்மெண்ட் 60,000 மிஷின் தான் நிறைய விரும்புகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது டிசியில் ஒர்க் ஆகிறதுனால எங்கே வேணால் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். எங்கே வேணால் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது மூலம் 3000 cc வரைக்கும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த கார். இப்போ 3000 cc எல்லா செக்மெண்ட்டும் வந்தது. அது அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா 6000 cc. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லாரி, பஸ்ஸு, லாரி வரைக்கும் பண்ணலாம். இந்த பஸ்ஸு, லாரி பண்ணுற அதாவது லாரி கான்செப்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். லாரிங்கிறப்போ லாரி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வைஸாக நம்ம வந்து லாரி ஓனர்ஸ் கூட நம்ம கிளப் பண்ணுறோம். அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் வேகாக இருக்கும். அது எந்த கஸ்டமர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்களோ அந்த கஸ்டமர் எங்களை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் அந்த ஸ்கீமில் சொல்லுவேன். அது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம். இந்த ரெகுலர் இன்கம்ல நீங்கள் பண்ணுறது போக அதில் அடிஷ்னல் இன்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்கம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுவும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 1 monthல ரிட்டர்ன் ஆகிற அளவுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி உள்ள பிஸ்னஸ் இது. இதுக்கு அடுத்த செக்மெண்ட் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 cc வரைக்கும் பண்ணக்கூடிய மிஷினுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2,75,000 ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க, ப்ளஸ் 18% டேக்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸு, எல்லா ஹெவி வெஹிக்கிள்ஸு இங்கே ஜேசிபி ஆகட்டும், இதாகட்டும், ஜேசிபி ஆகட்டும், உங்களுக்கு 1 மெகாவாட்டு ஜென்செட் வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்பெஷலாக சொல்ல விரும்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜென்செட் பண்ணிட்டுருக்கோம். 380 kV ஜென்செட் க்ளீன் பண்ணியிருக்கோம், 100 kV ஜென்செட் க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஜென்செட் வந்து நீங்கள் எடுத்து டாப் அண்ட் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்னாவே ஒரு 120 kVன்னு எடுத்துக்கங்களேன் மினிமம். எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh கிட்ட செலவாகும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணி. அதுபோக அந்த ஜென்செட்டை வந்து 15 நாள் நிறுத்தி வச்சு எல்லாம் கழட்டி வேலை செய்வாங்க. நம்ம வந்து எதையுமே கழட்டாமல் அந்த ஜென்செட்டை வந்து உள்ளே இருக்கிற ஜென்செட்டில் இருக்கிற கார்பனை வந்து நம்ம டீகார்பனைஸ் பண்ணுறோம். இந்த நம்மளோட ஐரண்டு மாடல் மிஷினை வச்சு க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்செட்டுக்குலாம் நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் தெரியுங்களா? ஒரு 15,000 சார்ஜ் பண்ணுறோம் per ஹவருக்கு. இப்போ 2 மணி நேரத்துக்கு 30,000 சார்ஜ் பண்ணுறோம் நம்ம. இது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 ஜென்செட் கிடச்சாலும் போதும் மாதம். சரிங்களா? நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம 2 மாதத்துலேயே எடுத்துடலாம். இப்போது இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர்னிங்கும் கொடுக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து நல்ல செயல் பண்ணுறோம். அதாவது ஒரு க்ரீன் ரெவல்யூஷன் மாதிரி மாசு இல்லாத ஊரை நம்ம உருவாக்குறோம். சரிங்களா? இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ஆட்டோஃபில் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெடில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் நியூட்ரலைசேஷன் சர்டிஃபிகேட் எங்களுக்கு கிடைக்க போகுது. அதுபோல் ISO 9000 எடுத்துட்டோங்க. இந்த கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ROHS சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இந்த ROHS சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்ஜினுக்குமே இந்த கேஸ் நம்ம கொடுத்தோம்னா அந்த இன்ஜினுக்கு வந்து எந்த வித பாதிப்பு இல்லைன்னு சொல்லி போட்டு தான் கவர்மெண்ட் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குங்க, ROHS சர்டிஃபிகேட். அதுபோல் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இது ISO 9001 சர்டிஃபிகேட் இருக்குங்க. சரிங்களா? கார்பன் நியூட்ரலைசேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுக்கு வெளியே எடுக்கிற கார்பனை பூரா நாங்கள் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துறோம். அதாவது எங்களது வந்து கார்பன் கலெக்டர் பேக். இப்போ நீங்கள் எந்த வண்டி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலும் நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு புகை வெளியே போகுதுங்களா? அது மாசு கட்டுறது தானே. அந்த கார்பனையை நாங்கள் வந்து சைலன்சரில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கார்பன் வந்து வெளியே போகாமல் எடுத்துக்கிறோம். இதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்குறீங்களா? எங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா அதில் வர ஃபைன் கார்பன் வந்து நாங்கள் சேல் பண்ணுவோம். எங்களுக்கு மாசுபடாமல் அதையும் கட்டுப்படுத்துகிறோம். அதுக்கு எங்களுக்கும் ஏர்னிங் இருக்குது.
அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வாங்குறவங்களுக்கு எங்களுக்கு நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இப்போ அதான் அப்கமிங் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் ஏர் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, ஆயிலு கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி ஆகணுங்களா. அதே மாதிரி கம்பல்சரி நீங்கள் வந்து டீகார்பனைசிங் பண்ணால் தான் உங்களோட இன்ஜின் வந்து லைஃப் நல்லாயிருக்கும், உங்களோட அந்த வண்டியோட தரமும் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்கமிங்கில் எல்லாருமே டீகார்பனைசிங் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது வந்து எப்படி நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆயில் நீங்கள் எப்படி கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி ஆகணுமோ, ஆயில் சேஞ்ச் பண்ணலைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருமோ அதே மாதிரி நீங்கள் டீகார்பனைசிங் பண்ணலைன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் பூரா வருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மக்களுக்கு வந்து எது தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரோலார் நம்பரில் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லா வித சப்போர்ட் எங்கள் கம்பெனி மூலம் எந்த வித சப்போர்ட் பண்ணணுமோ அந்த வித சப்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எது கேளுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண போதும். நன்றி, வணக்கம்.